வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த vlogல ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ஊர் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டொரண்டோ பக்கத்தில் இருக்கிற இங்கிள்வுட் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம போகிறோம். ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவே ஜேஜே அப்படின்னு சொல்லி இருக்கும், ஜேஜேவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நைட் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆகிடும். ஸோ ஈவினிங் ஆகிருக்கும். ஸோ அங்கே நல்லா லைட்லாம் நிறையா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பார்க்க போகிறோம். அதெல்லாம் தான் நீங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க. அப்புறம் இன்றைக்கி எதை ஸ்டார்ட் பண்ணாலும் டிம்மோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் டிம்மில் நான் வந்து ஒரு டீ வாங்கியிருக்கேன். ஸோ இந்த குளிருக்கு வந்து இது ரொம்ப இதமாக இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். நமக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான் வந்து நம்மளோட இங்கிள்வுட் ஸ்ட்ரீட். ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு -10 டிகிரி இருக்கும். அதுக்காக தான் நான் லேயர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஜாக்கெட்ஸ் அப்புறம் எல்லாமே போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டா தான் தாங்கும், இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே தாங்க முடியாது நம்மளால். ஸோ அதான் நான் போட்டுட்ருக்கேன். ஒரு வழியாக நம்ம எல்லாமே போட்டு நல்லா ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்ம போகலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வீடெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அப்ஸ்கேலான ஏரியா. ஸோ நம்ம இதை தான் வந்து இங்கே இருக்க பழமையான வீட்டையெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வரும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படியே வாங்க, என் கூட நான் சுற்றி காட்டுறேன். வீடெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது, எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். யா கம். ஸோ இப்போ நீங்கள் நிறைய வீடு பார்த்துருப்பீங்க. எல்லாமே பழமையான வீடுகளாக இருக்கும். கட்டியிருக்க எல்லாமே வந்து அந்த காலத்தில் உள்ள மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் இங்கே பார்க்கும்போது இது ரொம்ப புதுசாக இருக்குது. இது வந்து பழமையான வீடு மாதிரியே இல்லை, புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல் இங்கே ஒரு வீடு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க வந்து இங்கே இருக்க எல்லாருமே அப்ஸ்கேல் பீப்புள். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நிறையா ப்ளே கிரவுண்ட்லாம் வச்சுப்பாங்க. லைக் பேஸ்கெட் பால் கோர்ட் குட்டி குட்டியாக வச்சுப்பாங்க. அவங்க மட்டும் விளையாடுற மாதிரியெல்லாம் இங்கே நிறையா வச்சுப்பாங்க. ஸோ அதேமாதிரிலாம் இந்த வீட்டில் நல்லா இருக்குது. ஸோ வாங்க தொடர்ந்து பார்ப்போம். எனக்கு எந்த வீடை விடுறதுனே தெரியலைங்க. இந்த வீடை பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது. பழைய வீடாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக பெரிய பங்களா மாரி கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் வந்து இங்கே இருக்க வீட்டிலலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அந்த மரத்தோட வேரெல்லாம் வந்து அதில் போயிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதில் பிடிச்சிட்டு அப்படியே இதாகிட்டு இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தேன். ஸோ அதையே அவங்க எடுக்காமல் இருக்காங்கன்னு தெரியலை. பிகாஸ் மேபி அதோட ஸ்ட்ரென்த் வந்து பாதிக்காதுங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க போல். ஸோ அது வந்து சில வீடு ஃபுல்லுமே அப்படியே நம்ம படத்தில் பார்ப்போம்ல, பேய் வீடு மாதிரி, அது மாதிரி நிறைய வீடு இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த வீடை பாருங்கள், எவ்வளோ அழகாக பங்களா மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு நம்ம இங்கே வந்து வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இந்த வீடு வந்து எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னா, ரோஸ்வுட் அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லுமே இந்த கம்யூனிட்டி ஃபுல்லுமே கொஞ்சம் அப்ஸ்கேல் கம்யூனிட்டி. ஸோ இதை ஃபுல்லுமாகவே சுற்றி பார்த்தோம். வீடெல்லாம் அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட்டுக்கு தான் போகிறோம். அங்கே தான் வந்து அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக எல்லாருமே டெக்கரேட் பண்ணி அழகாக இருக்கும். அந்த தெருவே அழகாக இருக்கும். ஸோ வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய சாண்டா கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லார் வீட்லேயும் ஈவனாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு அந்த ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்ட்ரீட்டுங்கிற மாதிரி இதாகிடும். அந்த ஸ்ட்ரீட் ஏன் கிரிங்கிள்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணுறதுனால கிறிஸ்மஸில் இருக்கிற அந்த சவுண்ட் ஃபஸ்ட்டு அந்த கிறிஸ் அப்படிங்கிறத எடுத்து எங்கிள்வுட்டில் சேர்த்து கிரிங்கிள்வுட் அப்படின்னு வச்சிடுறாங்க. இந்த தலை அந்த உடலுடன் இணைகிறதுங்கிற மாதிரி இங்கிள்வுட் ஸ்ட்ரீட் வந்து கிரிங்கிள்வுட்டாக மாறுகிறது. வாங்க நம்ம அதை பார்ப்போம். ஐ திங்க் நைட்டில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் நம்ம போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இருட்டிடும் நான் நம்புகிறேன். ஸோ இருட்டில் பார்த்தா நல்லா சூப்பராகும். ஸோ பார்ப்போம் நம்ம போகிறதுக்குள்ளே இருட்டிடுதா அப்படின்ட்டு பார்த்து நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஸோ இப்போ தான் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி வந்து உள்ளே என்ட்ரான ஃபஸ்ட் வீடே செம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சாண்டா கிளாஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் அப்படியே ஒரு வீட்லேயுமே அழகழகாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் யூனிக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இங்கே நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இந்த சாண்டா கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நானும் 2-3 ஃபோட்டோலாம் எடுத்தேன். ஸோ வாங்க அப்படியே ஒரு வீடாக போய் பார்ப்போம். ஸோ தெருவே ரொம்ப ஜொலிக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெருவே ஜொலிக்குது. எல்லாருமே அப்படியே நடந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நடந்து. நம்மளும் பண்ணலாம் வாங்க. ஸோ ரொம்ப குளிருது, முடியலை. என்னங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாண்டா கிளாஸ்லாம் நிறைய பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. நீங்களும் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், டைம் இருந்துச்சுன்னா. கண்டிப்பாக டிசம்பர் எண்ட் அண்ட் ஜான் ஃபஸ்ட் வீக் வரைக்குமே இந்த ஸ்ட்ரீட் வந்து இப்படி தான் ஜேஜேன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வீடியோ இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ வாங்க. சென்னை வாசி இன் கனடா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு இந்த ஸ்ட்ரீட்? நீங்க இங்க வந்து தடவை வரீங்கல்ல, ஆமா. நான் வந்து இது 2வது தடவை வரேன். வாவ் சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு பகல்ல வந்து பார்க்கிறது, இன்னொன்னு வந்து ராத்திரியில இந்த இரவு வெளிச்சத்துல வந்து பார்க்கிறது. ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து நீங்க டொரண்டோ சரௌண்டிங்ஸ்ல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பாட் வந்து இது ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது. வண்டியில இருந்தாலும் சரி, இல்ல பொது போக்குவரத்துல இருந்தாலும் சரி, நீங்க வந்து பார்த்து கண்டிப்பா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரே ஒரு அட்வைஸ் தான், வரும்போது ப்ராப்பரா லேயர் அப் பண்ணிட்டு வாங்க. லேயர் அப் பண்ணியுமே பயங்கரமா குளிருது. லேயர் அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஜாலியா போயிடலாம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அத சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அததான் நான் அந்த வீடியோ ஃபுல்லுமே சொன்னனே. ஆமா, ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்து அப்படியே மறல போறாங்க. ஆமா. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்தோம். எங்கள் கிச்சனர்லேருந்து டொரண்டோ இங்கே வந்து பார்த்து ஒர்த்து தான். ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே நல்லா இருக்கு. அது எவ்வளோ இன்வால்வாக பண்ணுறாங்கங்கிறத வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ இன்வால்வாக எல்லாருமே கம்யூனிட்டியாக இருக்காங்க. எப்படி இந்த வீட்டில் சில பேர் நம்மலாம் ஒரு வீட்டில் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே ஒரு ஒத்துமையாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம் எப்படி யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ சரிங்க, இந்த வீடியோ நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ எங்கே போகிறோம் அப்படின்னா டொரண்டோட டவுன் தான். ஸோ நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.